வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பட் ஆல்ரெடி என்னுடைய சேலரி பேஸ் பண்ணி என்கிட்ட ஒரு 2 கமிட்மெண்ட்ஸ் இருக்கே. நான் வேலைக்கு தேடி போய் நான் பைக்கில் போய் அலையணும், இல்லை காரில் போய் தேடி போகணும் அப்படின்னாக்கா நான் பெட்ரோல் போடணுமே. இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு பேர் பண்ணுறாங்க. அதை தாண்டி வரக்கூடிய செலவினங்கள் யார் உங்களுக்கு கொடுப்பா? என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட நான் கை நீட்டணும். ஏன் என் பர்சனல் லோனுக்கு பதிலாக இல்லை எனக்கு கிரெடிட் கார்டை நான் ரொட்டேஷனில் போட்டு அடிக்கணும்? அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அது பயனுள்ளதாக இருக்க போகுது. எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம வந்து கையில் எப்போவுமே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஃபண்டு மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, பணத்தை பற்றின அவேர்னஸ் கொடுக்கக்கூடியவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம அதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கேட்டுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான் கொடுப்போம். செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்மளுடைய டே டு டே நீட்ஸ் கொடுப்போம். தேர்ட் ப்ரெஃபரன்ஸ் சேவிங்ஸ் கொடுப்போம். அதையும் ஒரு சில பேர் நம்ம கொடுக்கவே மாட்டோம். அப்போது ஏன் நான் எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்ணி வைக்கலை அப்படின்னா, கிரெடிட் கார்டில் சேவ் பண்ணுவோம், பர்சனல் லோன் எடுப்போம், நண்பர்கள்ட்ட கடை வாங்குவோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம கம்பல்சரி சேவ் பண்ணி வைக்கணும். சார் அது என்ன எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5 lakhs இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு செலவு எனக்கு 7 lakhs வந்துருச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன அவங்களால இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு பேர் பண்ணுறாங்க. அதை தாண்டி வரக்கூடிய செலவினங்கள் யார் உங்களுக்கு கொடுப்பா? நான் என்னுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸுக்காக நான் ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனுக்காக நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா மட்டும்தான் அதுலேருந்து எடுக்க முடியும். இல்லை, திடீர்னு என் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. எனக்கு நான் உடனே ஜாப் தேடி போகணும் அப்படின்னாக்க எனக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் தேவைப்படும். நான் எவ்வளோ தான் சூப்பர் ஸ்டாராக வேலை பார்த்தா கூட எனக்கு உடனே கிடைக்கிறதுக்கு ஒரு மாதமாவது ஆகும். அப்போ அது வரைக்கும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் ஃபண்டுக்கு எங்கே போவேன்? நான் யார்கிட்ட போய் கை நீட்டுவேன்? அப்போ அதை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் என்கிட்ட சேவிங்ஸில் இருந்தது அப்படின்னாக்கா நான் அதுலேருந்து எடுத்து என்னுடைய இந்த மந்த் எக்ஸ்பென்சஸை நான் மீட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 monthsக்கான எக்ஸ்பென்சஸை நான் மீட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பட் ஆல்ரெடி என்னுடைய சேலரி பேஸ் பண்ணி என்கிட்ட ஒரு 2 கமிட்மெண்ட்ஸ் இருக்கே. ஒரு பர்சனல் லோன் இருந்தது, இல்லை கார் லோன் இருந்தது. ஈவன் நான் வேலைக்கு தேடி போய் நான் பைக்கில் போய் அலையணும், இல்லை காரில் போய் தேடி போகணும் அப்படின்னாக்கா நான் பெட்ரோல் போடணுமே. இதுக்கெல்லாம் நான் யார்கிட்ட காசு வாங்க? என்னுடைய கிரெடிட் கார்டை தான் நான் ஸ்வைப் பண்ணுறேன். அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டையும் எகெயின் அடுத்த 45 daysக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணணுமே. அப்போ என்கிட்ட பணம் இல்லை, நான் எதையுமே ஃபோர்காஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணி வைக்கலை அப்படின்னாக்கா ஏன்னா அதை ரோல் ஓவரே பண்ண முடியாது. சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத சுச்சுவேஷனில் நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னாக்க என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன் நான். அப்போ நான் அவங்களுக்கு ஒரு கமிட் பண்ண நேரத்தில் நான் ஒரு 3 months கொடுத்துட்றேன், ஒரு 6 months கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தைகளில் நான் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து நான் பணத்தை வாங்கிட்டேன், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணிட்டேன். பஸ் உங்களுக்கு 6 மாதமும் வேலை கிடைக்கல அப்படின்னா 6வது மாதம் நீங்கள் கமிட் பண்ண டயத்தில் நீங்கள் அவருக்கு ஃபண்டை திருப்பி கொடுக்கணும். அதையும் நீங்கள் கொடுக்க முடியாது. 7வது மாதத்துலேருந்து உங்கள் கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு நண்பர்கிட்ட நீங்கள் கை நீட்டணும். ஏன் இதை நான் மாதம் என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நான் இன்னொருத்தர்கிட்ட நான் கை நீட்டணும்? ஏன் நான் இன்னொரு பர்சனல் லோன் எடுக்கணும்? ஏன் நான் வந்து ஒரு ஹவுசிங் லோனை நான் டாப்அப் பண்ணணும்? ஏன் என் பர்சனல் லோனுக்கு பதிலாக இல்லை எனக்கு கிரெடிட் கார்டை நான் ரொட்டேஷனில் போட்டு அடிக்கணும்? இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட சஃபிஷியன்ட் இன்கம் வரும்போதே ஒரு போர்ஷன், எய்தர் இட் இஸ் 5% 10%, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நான் சேவ் பண்ண வைக்கிறேன், இல்லை லிக்விட் கேஷை நான் சேவ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு நியர் ஃபியூச்சர் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அது பயனுள்ளதாக இருக்க போகுது. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டில் கம்பல்சரி எப்படி நீங்கள் சேவிங்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் ஒதுக்குறீங்களோ, அதாவது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபண்டை ஒதுக்குறீங்களோ, அதே மாதிரி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் லிக்யூடாக எனக்கு கைக்கு உடனே வர்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் இன் அ சேஃப் பிளேஸ். இல்லை அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் என்ன டேஞ்சர் ஜோன். நன்றி, வணக்கம்.